வந்து பயங்கரமா பதறி போறாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. "அன்பு உங்கள பாம்பு கடிச்சிருச்சு அம்பு அன்பு" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறாங்க. உடனே பார்த்துட்டு, "இப்ப என்ன பண்றது கண்மணி?" அப்படின்னு சொல்றாரு. "என்ன பண்ண முடியும்? இங்க யாருமே இல்ல. ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நீங்க ஒரு கையில வந்து ஒரு வெப்பன்ஸ் வச்சிருந்தீங்கல்ல, ம் அது எங்க வச்சிருக்கீங்க?" அப்படின்னோனே, "அது அங்க இருக்கு" அப்படின்னோனே, "சரி இருங்க ஒரு நிமிஷம் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து ஒரு நிமிஷம் வந்து, "கண்மணி நீ என்ன பண்ற?" அப்படின்னோனே, "பின்ன அந்த கெட்ட ரத்தம்லாம் வந்து வெளிய போணுங்க. இல்லன்னா பாம்பு விஷம் வந்து ஃபுல்லாவே ஏறிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து கட் பண்றாங்க. அப்படியே வந்து நல்லா வந்து ம் எடுக்குறாங்க வெளிய. "என்ன கண்மணி நீ?" அப்படின்னோனே, "என்ன ஆச்சு?" அப்படின்னு. "இல்ல நீ வாய வச்சு உறிஞ்சுவேன்னு நெனச்சேன்." "ஏங்க படத்துல நெறைய பார்க்குறீங்களா? அப்பலாம் பண்ணக்கூடாதுங்க" அப்படின்ட்டாங்க. சிரிக்கிறாரு. "இல்ல கண்மணி அப்படிதான் பண்ணுவேன்னு நெனச்சேன் கண்மணி" அப்படின்னோனே, சரி சரி கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இத முடிச்சிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துடுறாங்க. இப்போ வந்து அவங்க "ஐயய்யோ! நான் சாரி வேற கட்டிட்டு வரலையே! இல்லன்னா கிழிச்சு வந்து கட்டு போடலாம். வேற ஏதாவது இருக்கா பார்க்குறேன் இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து வந்து ஓலைய வந்து டைட்டா வச்சு கட்டுறாங்க. "இங்கே பாருங்க, இந்த விஷம் மேலே ஏறவே கூடாது. ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏய் கண்மணி என்ன எங்கே போவேணான்னு சொல்லிட்டு இந்த இருட்டில் இவ்வளோ பயந்துட்டு நீ எங்கே தைரியமாக போற?" அப்படின்னோடனே, "நீங்கள் அமைதியா இருங்க" அப்படின்றாங்க. அப்படியே வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாரு. கண்மணி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது கண்மணி" அப்படியே வந்து "கண்ணெல்லாம் இருக்குது கண்மணி, ஒன்றும் ஆகாது ஒன்றும் ஆகாது" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உட்கார வச்சுட்டு, "இங்கே பாருங்க எக்காரணம் கூட படுக்கக்கூடாது. நான் வந்துருவேன் சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு சாய்க்க வச்சுட்டு, "நீங்கள் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சாய்ஞ்ச மாதிரி வச்சுட்டு அவங்க போகிறாங்க. "கண்மணி இந்த இருட்டில் எங்கே போற? ரொம்ப பயந்துருவேன்" அப்படின்னோனே, "நான் பார்த்துக்கிறேங்க" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எல்லா இடமும் போய் தேடுறாங்க. பார்த்தா ஐய்யய்யோ! ஒரு நாள் வந்து ஊரில் வந்து எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி விஷமுறிவு வந்து இருக்க செடி வந்து போட்டாங்களே அது பார்த்தோமே, அது எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடுறாங்க. பார்த்தா அது ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இங்கே கண்மணின்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் அடைகிறாரு அன்பு. ஐய்யய்யோ! அன்பு வந்து தூங்கக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக வராங்க. அன்புன்னு சொல்லிட்டு தட்டி எழுப்புறாங்க. "எங்கே போன கண்மணி? உனக்கு எதுவும் ஆகலைல்ல?" அப்படின்றாரு. "எனக்கு எதுவும் ஆகலை அன்பு, பயப்படாதீங்க" அப்படின்றாங்க. சரி ஒரு நிமிஷம் இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு கசக்கி வந்து, "நீ என்ன பண்ணுற?" அப்படின்னோடனே, "இங்கே பாருங்கள் இது விஷமுறிவு மூலிகை. இதை வந்து கசக்கி வந்து நம்ம அதில் வந்து சேர்த்தோம்னா கண்டிப்பாக சீக்கிரமாகவே விஷம் முறிஞ்சிடும். ஆனால் நைட்டு வரைக்கும் நைட்டு ஃபுல்லாகவே நீங்கள் தூங்கக்கூடாதா? ஆனால் என்னால் முடியலையே கண்மணி, எனக்கு தூக்கமாக வருது" அப்படின்னோடனே, "நீங்கள் தூங்காமல் இருக்கணும், என்ன பண்ணணுமோ அது எல்லாமே நான் பண்ணுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு" சொல்லிட்டு அப்படியே வந்து கொடுத்துட்டு, "இதை கொஞ்சம் சாப்பிடுங்க இந்த மூலிகையை" அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் வாயில் கொஞ்சம் கடிச்சு நல்லா மென்று சாப்பிடணும் சரியா? அப்படின்னோடனே சரின்னு சொல்கிறாரு. "எப்படி கண்மணி இந்த இடத்துல கிடச்சிதா? அதாங்க எனக்கும் தெரியல. மோஸ்ட்லி இங்கெல்லாம் இருக்காது. என்னமோ தெரியல இங்கே இருந்தது" அப்படி சொல்கிறாங்க. "சரிங்க, இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நைட் எல்லாம் தூங்காமல் நீங்கள் இருக்கணும் சரியா?" அப்படி சொல்லி, "சரி சரி கண்மணி" அப்படின்றாரு. ஆனால் தூங்கி போகிறாரு. கண்மணி வந்து அவரை பார்த்து பக்கத்துலேருந்து கவனிச்சுக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு தூங்காத அளவுக்கு வந்து கண்மணி வந்து நிறைய வந்து அவருக்கு கதைகள் சொல்கிறாங்க. சின்ன வயசில் நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அவர் பிடிச்சதெல்லாம் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் கேட்ட அன்பு வந்து, "கண்மணி இவ்வளோ விஷயம் உனக்கு தெரியுமா?" அப்படி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது தூங்க போகிறாரு. மறுபடியும் தட்டி எழுப்புறாங்க. அந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து அன்பு நினச்சி அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கவலைப்படுறாங்க. சாமிக்கிட்ட ஃபுல்லாக வேண்டிகிட்டே இருக்காங்க. "அன்பு கண்மணிக்கு எதுவும் ஆகக்கூடாது. என் மனசு ரொம்ப சரியில்லை. அன்புக்கு ஏதோ ஆபத்து மாதிரி எனக்கு தோணுது. ஏன் அப்படி எனக்கு தோணணும்? எனக்கு ஒன்றுமே புரியலையே. எதுக்காக அப்படி எனக்கு தோணுது?" அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. அன்போட அம்மா கடவுளை தோண்டி அப்படியே வந்து வேண்டிகிட்டே இருக்காங்க. அந்த டைமில் வந்து அங்கே வராரு வந்து நம்ம கார்த்தி. "என்ன பிக் மம்பி இன்னும் கூட நீங்கள் வந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க. இப்போ நைட் ஆகிடுச்சு இப்பவும் சாப்பிட்லன்னா எப்படின்னோடனே, "அன்பு வர வரைக்கும் நான் வந்து எதுவுமே சாப்பிட மாட்டேன். பச்சை தண்ணி கூட பல்ல படாது எனக்கு. நான் சாமிக்கிட்ட விரதம் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டே இருக்காங்க. "என்ன பிக் மம்பி இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? அன்பு அண்ணன் வேறு ஃபோன் பண்ணாமல் இருக்காருன்னு" சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே வந்து வெண்ணிலா வந்து அன்பு நினச்சி யோசிச்சுட்ருக்காங்க. "அன்பு நீங்கள் எங்கே இருக்கீங்க அன்பு? தயவு செய்து வந்துடுங்க ப்ளீஸ் அன்பு. உங்களை பார்க்காம என்னால் இருக்க முடியல அன்பு. என்னால் முடியல அன்பு" அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க.